Hi friends, welcome to Yuva Tasty Kitchen. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா செட்டிநாடு முட்டை குழம்பு. அதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸை வாங்க பார்ப்போம். ஆயில் 7 டேபிள் ஸ்பூன், முட்டை 8 நம்பர், ஓல் கரம் மசாலா 5 கிராம், தேங்காய் 6 ஸ்லைஸ், கருவேப்பிலை தேவையான அளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, சோம்பு 1.5 டேபிள் ஸ்பூன், மிளகு 1 டேபிள் ஸ்பூன், சீரகம் அரை டேபிள் ஸ்பூன், வெங்காயம் மீடியம் சைஸ் 4 நம்பர், தக்காளி மீடியம் சைஸ் 3 நம்பர், அரைத்த தக்காளி 2 நம்பர், இஞ்சி பூண்டு விழுது 2 டேபிள் ஸ்பூன், காய்ந்த மிளகாய் 5 நம்பர், மஞ்சத்தூள் அரை டேபிள் ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன், தனியாத்தூள் 2 டேபிள் ஸ்பூன். இப்போ முட்டை குழம்புக்கு தேவையான முட்டையை வேக வச்சுப்போம். 8 நம்பர் முட்டையில் 6 நம்பர் முட்டையை தனியாக வேக வச்சு எடுத்து வச்சுப்போம். 2 முட்டை குழம்புல உடச்சி ஊற்றுறதுக்காக தனியாக எடுத்து வச்சுப்போம். முட்டை வேக வைக்கிற முறை நிறைய பேருக்கு தெரியாது. அதுக்குன்னு தனி வீடியோ போட போகிறேன். தெரியாதவங்க தெரிஞ்சுக்குங்க. நம்ம சேனலில் சீக்கிரமே அப்லோட் பண்ணுவோம். இப்போ நம்ம முட்டையை வேக வச்சு கூல் டவுன் பண்ணிடுறோம். இப்போ அடுத்து செட்டிநாடு முட்டை மசாலா கிரேவிக்கான மசாலாவை ரெடி பண்ணிப்போம். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டுப்போம். பேனில் எண்ணெய் சூடான அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு போட்டுருவோம். அடுத்து அரை டேபிள் ஸ்பூன் ஜீரகம், அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் மிளகு. இதை 1 நிமிஷம் லோ ஃப்ளேமில் குக் பண்ணுங்க. தீயக்கூடாது மெயினாக. அடுத்து 5 காஞ்ச மிளகா ஆட் பண்ணிப்போம். இதையும் லோ ஃப்ளேம்லேயே குக் பண்ணுங்க 1 நிமிஷம். அடுத்து ஒரு கைப்பிடி கருவேப்பிலை போட்டுப்போம். இதையும் லோ ஃப்ளேம்லேயே குக் பண்ணுங்க. அடுத்தது கொஞ்சம் கல்பாசி போட்டுக்கலாம். அடுத்தது பட்டை, லவங்கம், ஏலக்காய் இதெல்லாம் 2 நம்பர் போட்டுக்குங்க. இதையும் லோ ஃப்ளேமில் ஒரு நிமிஷம் குக் பண்ணுங்க. அடுத்து 5 ஸ்லைஸ் தேங்காய் பத்தியை பொடிசாக நறுக்கி வதக்கிறதுக்கு போட்டுக்கிறேன். இதை 3 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணுங்கள். லைட்டாக ப்ரௌனாக வதங்கினா போதும். ரொம்ப குக் பண்ணக்கூடாது தேங்காவை, அப்புறம் கசப்பு தன்மை வந்துடும். 3 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணுங்கள். அப்புறம் வதக்கின மசாலா எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்தில் கொட்டி கூல் டவுன் பண்ணிக்கோங்க. சூடு இருக்கக்கூடாது அரைக்கும் போது. அப்புறம் சூடு ஆறின பிறகு ஒரு ஜாரில் இந்த செட்டிநாடு முட்டை மசாலாவை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். நல்லா கூலானவனும் அரைங்க, இல்லைனா ஹீட் ஆகி தீஞ்சிடும். லைட்டாக தண்ணி ஊற்றி அரைங்க, அப்போ தான் ஃபைன் பேஸ்ட்டாக வரும். நீங்கள் நிறைய தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா அப்புறம் ஃபைன் பேஸ்ட்டாக வராது. ஃபைன் பேஸ்ட்டாக வர வரைக்கும் நல்லா க்ளீனாக அரைச்சிக்குங்க. இதுதான் செட்டிநாடு பேசிக் பேஸ்ட்டு. செட்டிநாடு ஃபுட்டில் எல்லாமே இது மாதிரி பேஸ்ட் தான் ஆட் பண்ணுவாங்க. அப்புறம் இன்னொரு இன்க்ரீடியண்ட் ஆட் பண்ணுவாங்க, முழு தனியை ஆட் பண்ணுவாங்க. நம்ம முட்டை குழம்பு செய்கிறதால அதை நம்ம ஆட் பண்ணல. மீதி எல்லாமே செட்டிநாடு மசாலாவுக்கு தேவையான பொருள் எல்லாமே சேர்த்து அரைச்சிருக்கோம். ஏன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காகிடும் முட்டை குழம்பு டேஸ்ட்டு. அதனால் நான் தனியாவை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறேன், முழு தனியாவை. இப்போது நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வந்திருக்கு செட்டிநாடு மசாலா. இப்போ ஒரு பேனில் 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க.
அடுத்து அரை டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் வந்து மசாலா கரைச்சிட்டோம். பட்டை 1, லவங்கம் 2, ஏலக்காய் 1. அடுத்து 4 மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடிசா நறுக்கி ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌனாக வரணும். நல்லா வதக்கிக்குங்க. அப்போ தான் நல்லா டேஸ்ட் வரும் முட்டை குழம்பு. அதனால் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதக்கிங்க. வெங்காயம் பாதி வதங்கின உடனே ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கிறேன். நல்லா வதக்கிக்குங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போ 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துப்போம். இஞ்சி பூண்டு விழுத 2 நிமிஷம் வதக்கி விடுங்க, அடி பிடிக்காம. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுத்து மொத்தம் 5 தக்காளி, அதில் 2 தக்காளி வந்து ஜூஸாக மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். 3 தக்காளி வந்து பொடிசாக நெருக்கி வச்சுருக்கேன். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஜூஸாக அரைக்கலனா கூட 5 தக்காளியும் சின்ன பொடிசாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் என்னத்துக்கு ஜூஸாக ஆட் பண்ணுறேன்னா, ஏன்னா கிரேவி பதம் வந்து நல்லா வரும், நல்லா திக்னஸ்ஸாக. அதுக்காக வந்து 2 தக்காளி ஜூஸாக ஆட் பண்ணிக்கிறேன். 3 தக்காளி வந்து பொடிசாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க, தண்ணி ஆட் பண்ணாதீங்க. தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டு விழுது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும், தண்ணி ஆட் பண்ணாமல். அடுத்து அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் வந்து உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு வந்து ஒரு பிராண்ட் ஒரு டேஸ்ட் இருக்கும். நீங்கள் வந்து 1 டேபிள் ஸ்பூன் இப்போ ஆட் பண்ணுங்கள். கடைசியில் எல்லாம் முடிஞ்சு வந்த பிறகு கொதிக்கும் போது நீங்கள் சால்ட்டு செக் பண்ணி அப்போ கம்மியாக இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணி ஆட் பண்ணாமலே நீங்கள் எல்லாம் மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிளகாத்தூள், தனியாத்தூள், உப்பு எல்லாம் தக்காளியெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். 1 நிமிஷம் குக் பண்ணணும். இது வந்து லோ ஃப்ளேமில். நீங்கள் வீட்டில் குழம்பு மிளகாத்தூள் இருந்ததுன்னா 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் ஆகி வந்திருக்கு. இப்போ 2 கப்பு தண்ணி ஆட் பண்ணிப்போம். தக்காளி வேகணும். இப்போ 1 கப்பு ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விடுறேன். மிக்ஸ் பண்ணி விட்டு அப்புறம் இன்னொரு கப்பு ஆட் பண்ணிக்கோங்க. திருப்பி 1 கப்பு ஆட் பண்ணுறேன் தண்ணி. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு தக்காளி அந்த மசாலா எல்லாமே வந்து ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் நல்லா வேகணும். அதனால் நீங்கள் நல்லா குக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் தான் செட்டிநாடு மசாலா ஆட் பண்ணணும். 5 நிமிஷம் நல்லா வந்து மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணலாம். நீங்கள் ஹை ஃப்ளேமில் கூட குக் பண்ணலாம். நல்லா கலரி விட்டுக்கணும், அடி பிடிக்காத, அதுதான் மெயின். இப்போ நான் கலரி விட்றேன். தக்காளி வெந்த பிறகு தான் செட்டிநாடு கிரேவி வந்து ஆட் பண்ணோம். இப்போ தக்காளி நல்லா வெந்துருச்சு. இப்போ ஒரு கைப்பிடி கொத்தமல்லி பொடிசாக நறுக்கி ஆட் பண்ணிப்போம். லோ ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணி விடுங்க. நீங்கள் ஒவ்வொரு இன்க்ரீடியண்ட் ஆட் பண்ணும் போதும் லோ ஃப்ளேமில் வச்சு தான் ஆட் பண்ணணும், இல்லைனா அடி பிடிச்சிரும். இப்போ நல்லா 1 நிமிஷம் மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொத்தமல்லி அந்த தக்காளி கிரேவியோடு மிக்ஸ் ஆகணும் நல்லா. அரைச்சி வச்ச செட்டிநாடு மசாலா ஆட் பண்ணிப்போம். நான் வந்து பச்சை மிளகா ஆட் பண்ணல, ஏன்னா காஞ்ச மிளகா 5 நம்பர் ஆட் பண்ணிக்கிறோம் மசாலாவில். அதனால் பச்சை மிளகா நான் ஆட் பண்ணல. இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. நல்லா மிக்ஸ் ஆகணும். நீங்கள்
ரொம்ப திக்காக இருக்கிற மாதிரி தெரிஞ்சதுன்னா இன்னும் ஒரு கப்பு தண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணுங்கள். இது மாதிரி நல்லா கொதித்து வரணும். நல்லா கொதித்த பிறகு தான் அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும். இப்போது வேக வச்ச 5 முட்டையை ஆட் பண்ணிப்போம். நீங்கள் முட்டை கம்மியாக கூட ஆட் பண்ணிக்கலாம். வேக வச்ச முட்டை கம்மியாக இருந்தாலும் 2 முட்டை வந்து நீங்கள் உடச்சி ஊற்றுறதுக்கு அதை கம்பல்சரி ஆட் பண்ணணும். 2 முட்டை, அப்போ தான் வந்து முட்டை குழம்பு அந்த டேஸ்ட்டுக்கு வரும். முட்டை குழம்பு டேஸ்ட்டுக்கு. இப்போ 2 பச்சை முட்டையை உடச்சி ஊற்றிக்கிறேன். ஃப்ளேமை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ ஒரு முட்டை ஆட் பண்ணிட்டேன். அடுத்து 2வது முட்டை. 2வது முட்டையும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ லோ ஃப்ளேமில் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. நீங்கள் இந்த 2 முட்டையை வந்து நீங்கள் பீட் பண்ணியும் போட்டுக்கலாம். குழம்புல மிக்ஸ் ஆகணும், அவ்வளோதான். நான் வந்து முழுசாக உடச்சி ஊற்றிருக்கேன். ரொம்ப சூப்பராக வரும் இது. நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். ரொம்ப சூப்பராக அடுத்தடுத்து வீக்லி ஒன்ஸ் செய்வீங்க நீங்கள் இந்த குழம்பு. செட்டிநாடு முட்டை குழம்பு அட்டகாசமாக வந்திருக்கு. திருப்பி கொத்தமல்லி கொஞ்சம் தூவிக்குங்க. 2 நிமிஷம் லோ ஃப்ளேமில் குக் பண்ணுங்கள். திருப்பி இப்போ ரெடி ஆயிடுச்சு செட்டிநாடு முட்டை குழம்பு. ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. வாசனை சூப்பராக இருக்குது. கரெக்டான பதத்தில் வந்திருக்கு. நான் வந்து தக்காளி வந்து ஜூஸ் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன், 2 தக்காளி. அதனால் வந்து நல்லா திக்னஸாக வந்திருக்கு சூப்பராக. அது இல்லாத நம்ம தேங்காய் ஆட் பண்ணிக்கிறோம். பாருங்கள், ஆயிலெலாம் தனியாக பிரிஞ்சு வந்திருக்கு. ஆயில் தனியாக பிரிஞ்சு வந்தால் தான் அது முழுசாக குக் ஆன மாதிரி கன்ஃபர்மேஷனு. நல்லா சூப்பராக வந்திருக்கு. நல்லா லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஏன்னா நம்ம 2 முட்டை உடச்சி ஊற்றிருக்கோம். அது வந்து எல்லா இடத்துலையும் பரவணும். நல்லா மிக்ஸ் ஆகி வந்திருக்கு. சூப்பரான செட்டிநாடு முட்டை குழம்பு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு வந்து சேரும். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.